ஸோ இந்த வாட்டர் வந்து டெட் சீ போதாங்க. அதனால் பிடிக்க முடியல. ஸோ ஒரு கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு நிற்கிறோம். கொஞ்சம் விட்டுருந்தா உருண்டு கீழே போயிருப்போம். கண்ணாடி போச்சு. I will try. Okay. ஷூஸ் வேணும், வாட்டர் ப்ரூஃப் பேக்கெல்லாம் வேணுமா இங்கே. ஸோ நம்மக்கிட்ட 2 பேர்ட்டையுமே அதெல்லாம் கிடையாது. ஸோ டவலை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சுருக்கேன். பார்ப்போம். வாங்கி தான் ஆகணுமா பார்ப்போம். இது எப்படி உருவாச்சுன்னு போட்டிருக்காங்க. எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உருவாச்சுன்னு. இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து இன்க்ளூடடு. ஸோ இதுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 ஜேடி. 23 × 130 போட்டுக்கோங்க, 3000 ரூபாய் இதுக்கு என்ட்ரி. இது வந்து இன்க்ளூடடு. ஆனால் இந்த ஷூ வந்து நம்ம போட்டால் தான் வந்து தாங்குன்றாங்க. இல்லைனா நம்மளாவது ஷூ போட்டிருக்கோம். நம்ம வந்து ஷூ எடுத்துகிட்டு வரல, ஸ்லிப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஷூ வந்து 5 ஜேடி, 5னா 650. ஸோ 3650 ரூபா இந்த ஆக்டிவிட்டி. அப்புறம் அவர் வந்து அந்த 10, இது வந்து 10 ஜேடி 1300 ரூபா. இந்த வாட்டர் ப்ரூஃப் பேகு. Oh, I wore it. Just a minute. I'll remove my t-shirt. I forget to remove my t-shirt. T-shirt கழட்டிடலாம். ஸோ வாடி முஜிப் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஈஜிப்டில் வந்து நம்ம சஹாரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்கே வந்து இந்த வாடி முஜிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோ வாடி முஜிப் அண்ட் டெட் சீ. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து இந்த வாடி முஜிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மாதிரி மடித்து இதை போட்டுக்கிட்டா வாட்டர் ப்ரூஃப் பேக். So it is like we can take it or it is like rent? No, rent. Rent, yeah. So rent is 10 JD. Yeah, so ஆரம்பிச்சிருச்சுங்க, போமா. Can I lie? 1, 2. يا عمو شو تزلش من هنا واحد. Nice. Guy what? ஓ, ஜில்லுன்னு தண்ணிங்க. டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ தண்ணியில் நம்ம வந்து ஒரு ட்ரெக் போக போகிறோம். ஆத்தாடி வாய்ப்பு இல்லை. இந்த ஷூ இல்லாமல் நம்ம வந்து, இந்த ஷூ இல்லை, பொதுவாக ஷூஸ் இல்லாமல் நம்ம வந்து இது பண்ண முடியாது. செருப்பில் வெறும் கால்லையும் பண்ண முடியாது, ஃபுல்லாக கல். ஸோ ஷூஸ் வேணும் தான். நம்ம கண்ணாடி போட்டிருக்கனால தலையை மட்டும் நினைக்க முடியாது, அதாவது ஸ்பெக்ஸோட சேர்த்து நினைக்க முடியாது. இல்லைனா மண்டியோட முங்கி இருக்கலாம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு இது பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், காலைல சாப்பிடாதனால மண்டையில் எதுவுமே ஓடல. பேட்டரியை கார்லேயே ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு பேட்டரி இப்போ போட்டிருக்கிறது மட்டும்தான். அது 58% இருக்குது. இந்த 58% தீர்ற வரைக்கும் மட்டும்தான் வீடியோ. மொபைல் வந்து பேக்கில் இருக்குது, ஆனால் தண்ணிக்குள்ளே மொபைலில் எடுக்க முடியாது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதோ, நான் அவ்வளோ தூரம் காட்டுறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு பேட்ரி காரில் இருக்குது. இன்றைக்கி நாள் வந்து சுத்தமாகவே விளங்காமல் போயிட்டுருக்கு. பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடுறேன், இல்லைனா போயிட்டு கேமரா இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். பேட்டரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இருக்கு இல்லையா, ஒன்று போட்டிருக்கேன், இன்னும் 2 பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, அவர் அங்கே நமக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் ஒன்றும் இது பண்ணல, அவர் வந்து ஃபுல்லாக வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. சரிவோ, ஆழம் இல்லை, மழை பெஞ்சா மழைக்கு ஏற்ற மாதிரி ஆழம் வந்து மாறும். வின்டர் டைமில் வந்து இது அலோடு கிடையாது. அக்டோபர் மந்த் வரைக்கும், இந்த சம்மர் சீசன் எப்போவோ அது வரைக்கும் அலோடு. இங்கே பாருங்களா, ஆழம் அதிகமாகுது.
இங்கே தண்ணி சூடாக இருக்குது, அந்த ஆழமும் அதிகமாக இருக்குது. நடந்துக்கிட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபால்ஸு, வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சிக்கிறதுக்கு கயிறு போட்டிருக்காங்க. ஒரு கையில் கேமரா வச்சு எடுக்க முடியல. வந்துட்டாங்க வாட்டர் ஃபால்ஸை தாண்டி. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில, ஃபுல்லாக தண்ணி சத்தமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த இதை சொல்லுவோமா? ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டினியூ பண்ணலாமா? ஐயோ, நான் அங்கே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. நோ ரோப், நோ ஏசிசி, கயிறு எதுவும் இல்லையா, அதனால இது வந்து ஈஸியான ஏறுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. ப்ரோ லுக் தேர். லெட்ஸ் கோ. மீனெல்லாம் இருக்குங்க தண்ணியில். வீடியோ எடுக்கணும், வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் ரீல்ஸுக்கு எடுக்கணும், நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும். நோ லைட்டிங். யா, இன்னொரு வாட்டர் ஃபால்ஸா? மேலே ஏறணுங்க.
கண்ணாடியை மட்டும் பிடிச்சிட்டு நிற்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா உருண்டு கீழே போயிருப்பான். கண்ணாடி போச்சு. I will try. Okay. Can have my glasses. Yeah. What? Huh? You're leading here? No, I'm going off. You go first. Is it more? Huh? Go way up. Yeah. Glasses. கையை அடுக்குது. ஒரு கையில பிடிச்சி வீடியோ பண்ண முடியலங்க. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நாம இப்போ அப்படியே வந்தவரையே வெளியே கிளம்பலாம். நான் பேசுறது கேட்குதானும் தெரியல. கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு என்னோட கஷ்டம் தெரியும். இப்போ கண்ணாடி போட்டுட்டு மேலே போகிறது பாசிபிள் இல்லை. ஃபுல்லாகவே அடித்து தண்ணியில் நவுத்திட்டு போயிடும். நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு மேலே போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கையில் கேமரா வேறு எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த இது மேலே ஏறிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, அந்த வாட்டர் ஃபாலோட ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ அதனால் நம்ம இறங்கிட்டோம். ஒரே ஒரு ஸ்லோப் மட்டும்தான். இப்போ இதில் இறங்கணும், அதான் கஷ்டம். இப்போ ஏறும்போது இதில் ஏறிட்டோம். இறங்குறது இன்னொரு பெரிய சேலஞ்ச். பேசாம இறங்குறதையும் காட்டவா? இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, இறங்குறதையும் பார்த்துருங்க. நம்ம 2 லெவல் கீழே இறங்கணும். நம்ம 3வது லெவலில் இருக்கோம்னு நினைக்கிறேன். 3ஓ 2ஓ, இன்னும் 2 இது கீழே இறங்கணும். 2 வாட்டர் ஃபால் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அடுத்த வாட்டர் ஃபால் இறங்குறதுக்கு. நம்ம 1வது மாடியில் இருக்கோம். விழுந்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் விழுவோம். வந்துட்டு இருக்காரு பாருங்க இவரும். இன்னொரு ரவுண்டு போவோமா? நல்லா போகிறதே அந்த மாதிரி இருக்கு. இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதெல்லாம் யாருமே வராத இடம். தமிழில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. ஸோ ஜோர்டனில் இருக்கக்கூடிய வாடி முஜிப் அப்படிங்கிற ஒரு இடம். பேட்ரி முடிய போகுதுங்க. 10% தான் இருக்குது. நம்ம மாற்றிடுவோம். நல்ல வேலைங்க, பேட்ரி எடுத்துகிட்டு வந்தோம். 10% இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். நம்ம திரும்ப ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கோம். நான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது இறங்குறதே நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது எனக்கு. ஐயோ, கயிறில் இறங்கணுமே. ஒரு கை தான். வீடியோ கொஞ்சம் சரியாக வரலன்னா போட்டுக்கோங்க. 2 கை தான், பிடிக்காமல் இறங்க முடியாது. வந்துட்டோம்.
கையெல்லாம் செவந்துருச்சு. ஸ்லீப் நடக்கலாம் முடியாது, மிதக்க வேண்டியதான். நல்லா போதே இந்த மாதிரி. மேலே பாருங்க, மேலே எனக்கு என்ன வியூ தெரியுதுன்னு பாருங்க. போய் ஷூவெல்லாம் கலட்டிட்டு கை காலெல்லாம் இது பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ சேதம் இருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம டெட் சீ போகிறோம், அது இதை விட இன்னும் கொடூரமாக இருக்கும். அப்படியே அரிச்சு எடுத்துரும் உடம்பெல்லாம். நேராக பாறையில் போய் முட்ட போகுது. அப்படியே பாறையில் ஒரு அழுத்தி பாறையில் ஒரு மிதிச்சோன்னா அங்கே மிதிச்சு இங்கே பவுன்ஸ் ஆகி டைரக்ஷனில் இந்த பக்கம் வந்துட்டோம். போவோமா? அங்கே பாருங்க, நடக்கணுமா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். லாஸ்ட் டைம் ஒரு ஜம்பு கம்மி வால்ட்டோ யா Hello India. இந்த பாறையில் ஒரு புஷு ஓடு. பாதை மாறிட்டோம்ல. குப்பை எங்கே பார்த்தாலும் எடுத்து போட்டுறாரு. நான் கொண்டு வந்த குப்பை அடுத்தவங்க குப்பைலாம் கிடையாது, பார்த்தா எடுத்து போட்டுறாரு. அந்த வாட்டர் பாட்டில் நாங்கள் போகிறப்பவே தீந்துருச்சு. இங்கே ஓரத்தில் எல்லாம் வாட்டர் பாட்டில் போட்டிருக்காங்க, தண்ணிக்குள்ளே போடல, ஆனால் ஓரமாக போட்டிருக்காங்க. ஓரத்தில் கூட போடல, எடுத்து அங்கே இதில் வச்சுட்டு வந்துட்டார். அதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் தான் போடுறாரு. நல்ல விஷயம். ஓ ஓகே, இது தெரியாது, எவ்வளோ நேரம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து டெட்சிக்கு போதான் இந்த வாட்ரு. டெட்சி போகிறதுக்கான வாட்ரு இது, தண்ணிக்கு வந்து சோர்ஸு தானா. ஸோ இங்கே இருந்தால் தண்ணி வந்து நான் எடுத்து அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதான் டெட்சி. ஓகேன்னு சொன்னால் தான் விடணும். ஐயோ வந்துட்டோம், முடிஞ்சு. கிளம்பிட்டோங்க, எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ டெட்சி போனோன்னா ரெசார்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். நான் $10 ஃப்ரீ பீச் பார்த்தேன், ஆனால் அவர் வந்து ரெசார்ட்டு 15 JD ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கோம் என்னென்னு.